சரவணபவா ஜோதிட அறிவாலயத்தில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சார்ந்தவர்களுக்கும், ஜோதிட ஆசிரியர்களுக்கும், ஜோதிட மாணவர்களுக்கும் அதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். இப்போது நாம் புத்திர பாக்கியத்தை பற்றி பார்க்கலாம். புத்திர பாக்கியத்துக்கு முதல் காரகத்துவ கிரகமான குரு, சூரியன் ரெண்டு கிரகங்களும் காரகத்துவ கிரகமாக வருகிறது. இந்த குருவோட நிலை நல்ல நிலையில் இருக்கணும். அதே மாதிரி சூரியனோட நிலை நல்ல நிலையில் இருக்கணும். அதேமாதிரி லக்கணத்துக்கு 5 குடைவன் குரு, சூரியன் இவர்கள் திருவாதிரை சாரத்தில் நின்றாலும் அல்லது அஸ்தம் சாரத்தில் நின்றாலும் புத்திர பாக்கியத்தில் தடை தாமதத்தை ஏற்படுத்தும், அல்லது ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமலே போகும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கக்கூடியது எதனால் தடை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பூர்வ ஜென்ம கர்மா மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளங்களை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா அதுக்குண்டான விஷயங்கள் நமக்கு கிடைச்சிடும். பிரதானமாக புத்திர பாக்கிய தடை ஏற்படுவதற்கு காரணம் சர்ப்பதோஷங்கள். இந்த சர்ப்பதோஷங்கள் நிறைய வகைகள் இருக்குது. அதில் எந்த அளவுக்கு தோஷங்கள் இருக்குது, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷத்துக்கு ஒரு பரிகாரம், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷங்களுக்கு ஒரு பரிகாரம், 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பதோஷங்களுக்கு ஒரு விதமான பரிகாரங்கள் நம்ம செய்யணும். இப்போ இந்த சர்ப்பதோஷ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக எளிமையாக செய்யக்கூடியது தான். நம்ம அதை மக்கள் புரிஞ்சு அதை செஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா சர்ப்பதோஷ பரிகாரம் எங்கே சர்ப்ப பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஆலயங்கள் இருக்கோ அல்லது இடங்கள் இருக்கோ அந்த இடங்களில் சர்ப்ப பிரதிஷ்டை கல்லால் பண்ணணும். கல்லால் பண்ணக்கூடியது ஒரு விதம். அடுத்து மாவால் செஞ்சு அதை ஆற்றில் நீரில் கரைக்கக்கூடிய விதம் ஒரு விதம். மற்றொரு விதம் அதுக்கு அடுத்தபடியாக 3ஆவது விதம்னு சொல்லக்கூடிய உலோகத்தால் வெள்ளியில் பிரதமை செஞ்சு 2 பிரதமை செய்யணும். 5 தலைனாக 1, 1 தலைனாக 1. இந்த பிரதமையை செஞ்சு அந்த பிரதமையை உருவேற்றி அந்த பிரதமையை ஆவாகனம் பண்ணி அந்த சர்ப்பதோஷத்தை நிவர்த்தி பண்ணிடணும். அந்த சர்ப்பதோஷ நிவர்த்தி பண்ண வெள்ளி பிரதமையை சர்ப்பதோஷ ஆலயங்கள்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அந்த ஆலயங்களில் போய்ட்டு உண்டியில் செலுத்திடணும். இப்போ இந்த ஈரோடு சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதானமாக கொடுமுடியில் சர்ப்ப பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நிகழ்வுகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கொடுமுடியில் சர்ப்பதோஷ பரிகாரம் நிவர்த்தி ப்ராப்பராக ஐயரை வச்சு பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டில் கல்லால் பிரதிஷ்டை பண்ணக்கூடியது, அடுத்தது மாவால் செஞ்சு காவிரி ஆற்றில் கரைக்கக்கூடியது, அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளியில் பிரதமை ஆவாகனம் பண்ண வெள்ளி பிரதமையை ஒரு சில தோஷங்களுக்கு அந்த கொடுமுடி ஆலய உண்டியிலே போட்டுடலாம். கடுமையான தோஷங்கள் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மலை மேலே இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் போய் உண்டியில் சமரிச்சிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் கீழே ஆதிசேஷன் சொல்லி மேலேயே அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, குங்குமம், மஞ்சத்தூள் அப்படின்னு சொல்லி வச்சு அர்ச்சனை ஆராதனை பண்ணிக்கணும். அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் கோயிலேயே அர்த்தநாரீஸ்வரர் பக்கத்தில் நாகநாத சுவாமின்னு இருப்பார். அந்த நாகநாத சுவாமிக்கும் அர்ச்சனை ஆராதனை பண்ணிக்கணும். அதுக்கடுத்தபடியாக கீழே மலை அடிவாரத்தில் இருக்கும் 60 அடி சர்ப்பம்னு சொல்லி பாறையிலே இது செதுக்கி இருப்பாங்க. அந்த சர்ப்பத்துக்கு பால் ஊற்றி ப்ளஸ் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு அங்கே அந்த ஆலய விதிப்படி என்ன செய்யணுமோ அந்த முறைப்படி அந்த தோஷ பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிட்டா அந்த சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகிடும். சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆனதுக்கு பின்னாடி திருமணத்தை செஞ்சிட்டோம்னு சொன்னால் புத்திர பாக்கியத்தினால் ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி இந்த ஆலயங்களில் செலுத்துறது மட்டும் இல்லாமல் திருநாகேஸ்வரம் சர்ப்பதோஷத்துக்கான பரிகாரம், அதுக்கு அடுத்தபடியாக காளகஸ்தி, அதுக்கு அடுத்தபடியாக கீழப்பெரும்பலம், இந்த 3 ஆலயங்கள். அது இல்லாமல் ராகுக்கு நேரடியாக தோஷத்துக்குண்டான திருப்பாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆலயங்கள்லேயும் இந்த சர்ப்பதோஷ பரிகாரம் பண்ணின அந்த வெள்ளி பிரதமையை கொண்டு போய் அந்த ஆலய உண்டியல் செலுத்திட்டு அந்த ஆலய விதிமுறைப்படி சர்ப்பதோஷ பரிகாரம் என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பான முறையில் தோஷ நிவர்த்தி ஆயிரும். அப்போ புத்திர பாக்கியங்கிறத எந்த விதமான தடையும் இல்லாமல் புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். இது புத்திர பாக்கியம் எளிமையாக கிடைக்கிறதுக்கான வழி. அதுக்கு அடுத்தபடியாக எந்த கிரகம் இப்போ புத்திர பாக்கியத்துக்கான கிரகம் 5ஆம் லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி நீச்சமாயிருக்கிறார் அல்லது அஸ்தங்கமாயிருக்கிறார் அல்லது வேதகுணை சாரத்தை பெற்றிருக்கிறாரு அல்லது அந்த ராசியில் 0 டிகிரி நிற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன், அந்த கிரகத்தை பலப்படுத்த வேண்டும். 5ஆம் அதிபதி யாரோ, இப்போ உதாரணத்துக்கு சூரியன் 5ஆம் அதிபதியாக வராருன்னு வச்சுக்கங்களேன். அப்போ சூரியனுக்கு திருவண்ணாமலை சென்று வழிபாடு செய்து வர வேண்டும். தொடர்ந்து அதிகப்படியாக போயிட்டு வரணும். இப்போ அந்த மாதிரி 5ஆம் அதிபதி சனியாக இருக்காருன்னா திருநள்ளாறு சென்று வர வேண்டும். இந்த மாதிரி எந்த கிரகம் தோஷம் அடைஞ்சிருக்கோ அதுக்குண்டான பிராயசத்தை தேடும் பொழுது கண்டிப்பாக அது நிவர்த்தி அடைஞ்சு அந்த புத்திர பாக்கியம் கிடைச்சிருது. இந்த புத்திர பாக்கியத்தில் ஒரு சில விஷயங்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த புத்திர பாக்கியம் எவ்வளோ நாளைக்கு அந்த தோஷத்தை தரும், அந்த தோஷம் விலகினதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கணும். இப்போ செய்யக்கூடிய பரிகாரம் முழுமையாக கம்ப்ளீட்டாக புத்திர பாக்கியத்துக்கு உண்டான விஷயத்தை கொடுத்துரும் அப்படின்னா நம்ம அந்த தோஷ நிவர்த்தி அதோட நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு.
இதே திருமணத்துக்கு அப்புறம் நாம் பொருத்தம் பார்க்கும்பொழுது பொருத்தம் பார்த்த விஷயத்தில் ஏதாவது தவறு செஞ்சு வரக்கூடிய பெண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளைக்கோ வந்து அதேமாரி சர்வதோஷ பரிகாரம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் பார்த்து நம்ம சரி செஞ்சுக்கணும். முன்ன சொன்ன வகையிலேயே அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நிவர்த்தி கிடச்சிரும். அப்போ புத்திர பாக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு தோஷ நிவர்த்திகளை பண்ணிக்கக்கூடிய விஷயங்களை நாம் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா புத்திர பாக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். கஷ்டப்படவே தேவையில்லை. புத்திர பாக்கியத்துக்கு முழுமையாக வந்து தீர்வு சர்வதோஷ பரிகாரம் தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இது இல்லாமல் புத்திர பாக்கிய தடைக்கு அந்த கிரக ஆதிபத்தியங்கள் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த கிரகங்களோட சேருதோ அப்போ ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தும். இப்போ அதுக்கு வந்து பூர்வபராச்சரியம் அப்படின்னு கூடிய நூலில் ஒரு சில பரிகாரங்களை கொடுத்துருக்கோம். அதன்படி நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கணும். இதை தாண்டி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துலையும் 2, 8, 1, 7, 5 அப்படிங்கக்கூடிய ஸ்தானங்களில் 4 அப்படிங்கக்கூடிய ஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கடுமையான புத்திரத்தை சேர்ப்பதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு இன்னொரு விதிவிலக்கு உண்டு. இப்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரச மரம் வேம்பு இரண்டும் சேர்ந்துருக்கக்கூடிய மரத்தை விடிய காலம் வந்து சூரியத்துக்கு முன்னாடி போயிட்டு 108 சுற்றணும். சுற்றிட்டு அந்த சம்மந்தப்பட்ட நபர் அங்கே அர்ச்சனை ஆராதனை பண்ணிவிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து தீர்த்தங்கள் இருக்குது இல்லைங்களா, இப்போ பார்த்திங்கன்னா வந்து கோவிலில் வந்து குளங்கள் இருக்கும். அந்த குளங்களில் நீராடுறது அதிகப்படியான ஈஸியான ப்ரொமோஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த 22 தீர்த்தத்துலேயும் நீராடுறது. இந்த மாதிரியான தீர்த்தங்களில் நீராடக்கூடியது காவிரி புனித நதிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான நதிகளில் நீராடுறது. இந்த மாதிரி அதிகபட்சமாக நீராடி வந்தோன்னு சொன்னால் அது மூலமாக புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். இது ஒரு விதம். அப்போ அந்த புத்திர பாக்கியத்தினுடைய இதில் வந்து எந்த தோஷம் இருக்கோ அந்த தோஷத்துக்கு தகுந்த மாதிரியான பிராயசித்தங்கள் நம்ம தேடணும். அதுதான் முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது இல்லாமல் இன்னும் எளிமையான வழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் தோஷத்தினுடைய விளைவுகள் குறைவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு தொடர்ந்து 5 வாரம் வந்து நவகிரகத்தினோட குரு பகவானுக்கு வந்து வெள்ளை நிற பூக்கள், அதாவது முல்லைப்பூக்களால் அர்ச்சனை செய்து கற்கண்டு சாதம் செஞ்சு தயிர் சாதம் நைவேத்தியம் செஞ்சு கற்கண்டு சாதத்தையும் தானம் கொடுக்கணும், தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி தானம் கொடுக்கணும். இதை தொடர்ந்து 5 வாரத்துக்கு செஞ்சுட்டு வந்துருந்தோம்னா அதுலேயும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது எளிமையாகிடும்னு வச்சுக்கலாம். இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஐவிரலை செடின்னு ஒரு செடி இருக்கும். அந்த செடியில் வரக்கூடிய ஒரு விதை இருக்கும். அந்த விதையை எடுத்து அரைச்சி அதுக்கு பக்குவங்கள் இருக்குது. அந்த பக்குவப்படி வந்து அதை சாப்பிட்டுதாங்கன்னு சொல்லிச்சா புத்திர பாக்கியம் எளிமையாக கிடைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. இது இல்லாமல் கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது குறைகள் இருக்குது, கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருக்குது, அழுக்குகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான ஒரு சில வைத்தியங்கள் இருக்குது. அப்போது நாம் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரியான வைத்தியங்களை பார்த்தோன்னு சொன்னால் அல்லது அதுக்கு தகுந்த பரிகாரம் செய்யும்போது அதுக்கு பலன் கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா முறையாக சித்தா முறையிலையோ அல்லது நாட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான முறையில் மூலிகைகள் கொடுப்பாங்க. இந்த விதத்துலேயும் அதுக்குண்டான சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குது. இழந்த இலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இழந்த பழத்தினுடைய இலைகள் இருக்குது. அந்த இலைகளை ஒரு நாளைக்கு 12 இலைகள் சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். அந்த இலைகளை வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி சுபமான நாட்களாக இருக்கணும். அதில் வியாழக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் அரைச்சி அந்த பசும்பாலில் போட்டு குடிச்சிடணும். கலக்கி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதுவும் ஒரு சில விதத்தில் வந்து மற்ற தோஷங்களை நிவர்த்தி பண்ணி புத்திர பாக்கியத்தை கொடுக்குறோன்னா அமைப்பு கொடுத்துருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது முதல் தரமான தோசை நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதோஷ நிவர்த்தி தாங்க. இது எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கோ அவங்க பண்ணிக்கிங்க. வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க நான் சொன்ன இந்த 2ஆம் கட்டமாக சொன்ன பரிகாரங்களை செஞ்சுக்கிங்க. இதன் மூலம் புத்திர பாக்கியம் எளிமையாக கிடைக்கும். இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி இன்னும் விரிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி.